அவனை நம்ம கொன்னுட்டா இந்த உலகம் நம்மளதான் ஆதரிக்கும். நம்ம மரியாதையை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக பூமியை இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா இவன் நம்ம மரியாதையை கெடுத்துட்டான். சரச்சந்திரா அவர்கள் இவனை கொலை பண்ணி நல்ல விஷயம் தான் பண்ணிருக்காருன்னு இந்த உலகமே பேசும் மாமா. அப்பதான் நம்ம குடும்ப கௌரவம் காப்பாத்தப்படும் மாமா. நிறுத்துங்க அப்புறமா. என்ன பேசுறீங்க? உங்க மரியாதைக்கு பசங்களை கொல்லுவீங்களா? நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? ஐயோ அண்ணா, அண்ணி அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. அவனை நீங்க தானே தூக்கி வளர்த்தீங்க. உங்க கையால அவனை கொல்ல போறீங்களா அண்ணி? டேய், உனக்கு என்னடா அப்படி ஒரு கேடு காலம் வந்துச்சு? தங்கமான பொண்ணு பூமி கழுத்துல தாலி கட்ட சொன்னா நட்சத்திர கழுத்துல எப்ப உன்னால தாலி கட்ட முடிஞ்சது? வாய மூடு மீரா. நீ வாய மூடு. இங்க அநியாயம் நடந்திருக்கிறது எங்களுக்கு, மரியாதை போனது எங்களுக்கு. சரத் சந்திரானா இப்படிதான். மரியாதையை கெடுத்தது மருமகனா இருந்தாலும் அவன் மாப்பிள்ளையா இருந்தாலும் சரி, முன்ன பின்ன எதுவும் யோசிக்காம கொன்னு போட்டுட்டாருன்னு இந்த உலகமே பேசும். மாப்பிள்ளைய கொன்னதுக்கு அப்புறம் பொண்ணு நட்சத்திராவுக்கு இன்னொரு கல்யாணம் கூட பண்ணல, விதவையாக்கி வீட்ல உட்கார வச்சிட்டாருன்னு இந்த உலகமே அப்பாவை பாராட்டும். அப்படிதானே சித்தி? நீ என்ன பேசிட்டு இருக்க பூமி? ஏன் பொண்ணு எதுக்கு விதவையாக்கணும்? 3 முடிச்சு போட்டவன் மண்ணோட மண்ணாயிட்டா, தாலி கட்டிக்கிட்ட எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் விதவையாதான் இருப்பா சித்தி. அதுதான் நம்மளோட கலாச்சாரம். அது உங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் ஒரு தாலியே இல்ல, நடந்தது கல்யாணமும் இல்ல. யார் செத்தா எனக்கு என்ன வந்துச்சு? நான் எப்படி விதவையாவ? இரு, அவசரப்படாத. கல்யாணம் நடக்கலன்னு நீ நினைச்ச மட்டும் பத்தாது. உலகத்தோட பார்வையில உனக்கு கல்யாணம் நடந்துருச்சு. நீ சொன்ன மாதிரி அப்பாவும் சொன்னா, அதுக்கப்புறம் வேணா உன் தாலியை கழட்டி ஓரமா வை. நீங்க சொல்லுங்கப்பா, நட்சத்திராவோட கல்யாணம் செரியோடு நடந்துச்சா நடக்கலையா? அப்பா, அதே செரியோட எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சீங்க. கல்யாணம் நடந்தா வீட்டு கௌரவம் காப்பாத்தப்படும் சொன்னீங்க. இப்ப செரிக்கும் நட்சத்திராவுக்கும் கல்யாணம் ஆனதுல அந்த மரியாதை எப்படி போச்சுன்னு நினைக்கிறீங்க? செரி உங்களோட மாப்பிள்ளைன்னு நீங்க ஒத்துப்பீங்களா மாட்டீங்களா? நான் ஒத்துக்கிறேன். அம்மாடி, ஓ இங்க இருக்கியா நீ? நடந்த விஷயத்த பார்த்து என் இதயமே நொறுங்கி போச்சுமா. நட்சத்திரா விஷயத்துல நீ என்னெல்லாம் கனவு கண்ட? மகாராணி மாதிரி பாத்துக்கிட்ட, மகாராஜா மாதிரி ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினைச்ச. செல்லம் கொடுத்து பொண்ணை வளர்த்து கடைசியில பார்த்தா போயும் இந்த வீட்ல இருந்த செர்ரியே உன் பொண்ணோட கழுத்துல தாலி மாட்டுக்கு மூக்குனாங்கயிறு மாதிரி கட்டி விட்டுட்டானே. ஏம்மா, உனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்ல? துளி அளவு கூட கோபம் வரல உனக்கு? ஏன் வராது சித்தி? தாலி கட்டின அந்த கைய மண்டபத்திலேயே வெட்டி போடணும்னு தோணுச்சு. அவன் நின்ன இடத்துலயே அவனை அப்படியே வெட்டி புதைக்கணும்னு தான் தோணுச்சு. அப்ப அவ்ளோ கோபம் இருக்குன்னா மாப்பிள்ள நட்சத்திரா கிட்ட தாலி உன் கழுத்தோடயே இருக்கட்டும்னு சொன்னப்ப ஏன் பேசாம இருந்த? பேசியிருக்கலாம் சித்தி. ஏதாவது ஒண்ணு பண்ணி மாமா வாயாலேயே இந்த கல்யாணம் செல்லாதுன்னு சொல்ல வச்சிருக்கலாம். எனக்கு தெரியும், நீ தெளிவானவதான். அப்புறம் ஏன் ஒத்துக்க வைக்கல? நான் வேணும்னு தான் ஒத்துக்க வைக்கல. நட்சத்திர எப்ப பார்த்தாலும் எனக்கு ககன் மாமா தான் வேணும், ககன் மாமா தான் வேணும்னு சொல்லிட்டு இருந்தா. அவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தால. அவ நேரா போய் நான் ககனை தான் காதலிக்கிறேன்னு மாமா கிட்ட சொல்ற மாதிரி இருந்தா. பத்தாததுக்கு இந்த சொத்தே முழுசா அவ பேர்ல தான் இருக்கு. நம்ம வேல்யூ கொஞ்சம் குறைஞ்சாலும் அவ நம்மள வெச்சு செய்வாடி. அதுக்காக இந்த தாலியையும் அந்த செரியையும் நான் பொறுத்துக்கணுமா? இந்த தாலிய மட்டும் பொறுத்துக்கோ. டைம் வரும்போது
இதை எப்படி தூக்கி எறியணும்னு நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. இதுக்கப்புறம் அந்த செர்ரிய உன் இஷ்டத்துக்கு ஆட வை. விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு பொண்ணு எந்த அளவுக்கு நரகத்தை காட்டுவான்னு அவனுக்கு புரிய வை. ஆமாம்மா, அது மட்டும் இல்லாம நீ சாதாரண பொண்ணே கிடையாது. அபூர்வ பொண்ணு நீ. இதுக்குடா இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு அவன் தினமும் அழணும். இந்த நரகத்துல வாழ்றதை விட செத்து போறதே மேலுன்னு அவனுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் தோணணும். தோன்றதெல்லாம் இல்ல மருதாணி பாட்டி. அவனே சாகுற மாதிரி நான் பண்றேன். அவன் செத்ததுக்கு அப்புறமா வெளிய வருத்தமாவும் உள்ள சந்தோஷமாவும் நான் அவன் நெஞ்சு மேல விழுந்து அழுத நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு நான் சந்தோஷத்தை அடைவேன். இன்னில இருந்து என் பேர் நட்சத்திரா இல்ல. ஜூனியர் அபூர்வாவா? இல்ல, சைக்கோ நட்சத்திரா. சபாஷ் பேபி, இப்பதாண்டி நீ என் பொண்ணு மாதிரி பேசுற. கல்யாணம் ஆனவங்க யாரா இருந்தாலும் ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு பொண்டாட்டியோட தான் வருவாங்க. நீ என்னடா தனியா வந்திருக்க? நட்சத்திராவையும் கூட்டிட்டு வரலாம் தான் நினைச்சேன் பெரியமா. ஆனா அவ வானா வந்துருவாளா? ஏற்கனவே அவளுக்கு பிடிக்காத கல்யாணம். அல்சேஷன் டாக் மாதிரி எங்க மேல விழுந்து கொதறிடுவாளோன்னு பயந்துட்டேன். அதான் நான் தனியா வர மாதிரி ஆயிடுச்சு. பூமி கழுத்துல கட்ட வேண்டிய தாலிய விருப்பம் இல்லாத நட்சத்திரா கழுத்துல எதுக்குடா கட்டின? ஆமா, பூமி மட்டும் என்கிட்ட இஷ்டப்பட்டு தாலி கட்டிப்பான்னு நினைச்சியானா? என்னண்ணா இஷ்டமோ கஷ்டமோ அவங்க அப்பா கிழிச்ச கோட்டை தான் தாண்ட மாட்டால. அவங்க அப்பா ஆசைக்காக நீ கட்டுற தாலிய ஏத்துக்கிட்டு இருந்திருப்பா. அண்ணா, என்னைக்கா இருந்தாலும் அவ கழுத்துல தாலி கட்ட வேண்டியது நீதான். பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்காத. சரி, தாலி கட்டி நான் அந்த வீட்டோட மாப்பிள்ளையாவே வந்துருவேன் நினைச்சுக்கிட்டு இருந்தியா என்ன? ஐயோ, வீட்டோட மாப்பிள்ளை இல்லனா என்ன நடந்துச்சு? ஏன் உங்க கல்யாணம் நின்னுச்சுன்னு தெரியுமா உனக்கு? சாரதா அத்தையும் மாமாவையும் நான் சேர்த்து வைக்கிறேன்னு தெரிஞ்சா அவருக்கும் கோபம் வரலாம். அதை தடுக்க நினைக்கலாம். அப்போ என்னோட முயற்சி இன்னும் கஷ்டமா மாற வாய்ப்பு இருக்கு. உங்க அண்ணனுக்கு மட்டும் இல்ல, இது வேற யாருக்குமே தெரியக்கூடாது. என்ன நடந்துச்சு? அது என்ன நடந்துச்சுன்னு ஆக்சுவலா எனக்கும் தெரியாதுண்ணா. வீட்டோட மாப்பிள்ளையா வர சொன்னதுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அப்படி சொன்னா உங்க கல்யாணம் நின்னு போயிடுங்கிற விஷயம் அவளுக்கு தெரியும். எதுக்கு அந்த கல்யாணம் நின்னுச்சு, என்ன நடந்துச்சுன்னு இது எல்லாத்தையும் விவரமா பூமி ஒரு நாள் உன்கிட்ட சொல்லிட்டு உன் சந்தேகம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு உன் கையால தாலி கட்டிப்பானா? எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு கனவும் இல்லை.